அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மற்றும் மார்கழி மாத வாழ்த்துக்கள். வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது. அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம். இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும். அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லி உள்ளார். மேலும் தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாகவும் சொல்லப்படுகிறது. அந்நேரத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே அருள்வார்கள் என அறிகிறோம். அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலமும் கூட. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளும் மார்கழியும் என்ற தலைப்பில் இப்பதிவில் ஒரு விளக்க உரை இடம்பெறுகிறது. அனைவரும் அதை முழுவதும் கேட்டு ஆண்டாளின் அருளை பெறுவோம். மேலும் 30 நாட்களும் 30 பாசுரங்களும் இனிய குரலாலும் இசைக்கருவிகளாலும் இடம்பெற உள்ளன. தினமும் அனைவரும் தவறாது கேட்டு அந்த அரங்கனின் ஆண்டாளின் அருளுக்கு பாத்திரமாவோம். குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. நன்றி, வணக்கம். அஸ்மத் குருபியோ நமஹ. ஆண்டாளும் எம்பெருமானும் இந்த மார்கழி மாசமும். இந்த மார்கழிங்கிறது என்ன அப்படின்னா, பெருமாள் கிருஷ்ணன் கீதையில தானே மார்கழியா இருக்கேன்னு சொல்றார். இந்த மார்கழிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பதம் எப்படி வரும்னா மார்க சீருஷம்னு வரும். அதாவது நல்ல வழி, சீரிய மார்க்கம், சீரிய வழி அப்படின்னு அர்த்தமா இருது. அந்த சீரிய வழியில இந்த மார்கழி மாசத்துல நடக்கிறதுனால அந்த மாசம் ரொம்ப ஒஸ்தியா போறது. இந்த மார்கழி மாசத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாசம் தேவதைகள் எல்லாருக்கும் இது விடிகாலை பொழுது. பெருமாள் யாரு? சாட்சாத் தேவதேவனான எம்பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால அவனுக்கு இந்த மார்கழி மாசம் ரொம்ப பிடிச்ச மாசம். அந்த தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப உகந்த மாசம்னு அதனாலதான் தானே சொன்னான். அந்த மாசத்துல ஏதாவது விரதங்கள்லாம் கடைபிடிச்சா நல்லபடியா நடக்கும், அதனுடைய பலன்கள் நல்லபடியா அமையும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சா, நான் மார்கழி மாசமா இருக்கேன் மாசங்கள்ல அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த விஷயங்கள்லாம் தான் இருந்த அந்த காலத்திலேயே அங்க இருந்த அவளுக்கு அவள்லாம் புரிய வச்சு, ஏன்னா தானே தேவதேவனோ இல்லையோ, அதனால அவளுக்கெல்லாம் புரிய வச்சு அங்க இருந்த கோபிகை பெண்கள்லாம் தன்னை அடையறதுக்கு அவ ஒரு வழி, ஒரு உபாயம் பண்ணி தன்னை அடையணும் அப்படின்னு அவ ஆசைப்படும் போது அவளுக்கு அந்த வழிய அனுஷ்டிக்கும்படியா அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் பெருமாள். அவள்லாம் காத்தியாயனி விரதம்ங்கிற ஒரு விரதம் இருந்து அந்த தேவி கிட்ட போய், எங்களுக்கு பத்தியா இந்த கிருஷ்ணனே வரணும், இவன் தான் உலகத்துக்கே ரக்ஷகன், எங்களுக்கும் அவன் தான் ரக்ஷகன், ஆனா நாங்க அவனோட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அவள்லாம் பிரார்த்திச்சு அது மூலமா சகல நன்மைகளும் அடைஞ்சார்கள் அப்படிங்கிறத தான் இருந்த அவதாரம் பண்ணின அந்த காலத்திலேயே அதை நடத்தி காமிச்சான். அத அங்க அவனுடைய பிராட்டிமார்களா இருக்கக்கூடிய ஸ்ரீபூமி நீளாங்கிற எல்லா பிராட்டிகளும் பார்த்துன்னு தான் இருந்தான். அதுல அந்த நீலாதேவி அவளுக்கு இத தானே அனுக்கரிச்சு காமிச்சாக்க எல்லாருக்கும் புரியும். கற்றலின் கேட்டல் நன்று, கற்றலும் கேட்டலும் விட கவனத்துடன் பார்த்தல் இன்னும் நன்று. அதனால தானே அத ஆண்டாளா அவதாரம் பண்ணி நடிச்சே காமிச்சா. அந்த பெண்கள் எப்படி அனுசந்தானம் அனுஷ்டிச்சாலோ அதை இவ நடத்தி காமிச்சா. அவள் இருந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாகவும் தன்னுடைய தோழிகளையே ஆயர் பெண்களாகவும் வடபத்திரசாயி பெருமாளையே சாட்சாத் எம்பெருமானாகவும் அந்த திருமுக்குளத்தையே யமுனா நதியாகவும் இப்படி மார்கழி மாசம் அந்த நோன்பை அனுஷ்டிச்சாக்க நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நடத்தி காமிச்சா. அதனாலதான் பெருமாள் சொன்ன கீதையோட தமிழாக்கமா இவ பண்ணிருக்கிறதா சொல்லுவா. இவ பண்ணின இந்த 30 பாசுரங்களை பகவதி கீதைன்னு சொல்ற வழக்கம் கூட இருக்கு. ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்கள்ல அந்த பிரபந்தத்தை பகவதி கீதைன்னு கூட பெரியவா சொல்றா. அந்த அளவுக்கு வசதியான விஷயங்களை ரொம்ப சுலபமா
ரொம்ப படிச்சவாளுக்குன்னு இல்லாத எல்லாருக்கும், பாமராள்லேருந்து பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் அனுஷ்டிக்கும்படியா சுலபமா புரிய வச்சவள் ஆண்டாள். அதனால அந்த ஆண்டாளை வணங்கி இந்த மார்கழி மாச நோன்ப, பாவை நோன்ப எம்பெருமான குறிச்சு பண்ணி எல்லாரும் அவளுக்கு வேண்டிய க்ஷேம நலன்களை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா பகவானோட கூடியிருந்து குளிரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ரக்ஷேதாம் ஸ்ரீராம லக்ஷ்மணன்.